ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக தமிழ்நாட்டில் எவ்வளவு காலேஜஸ் ஒதுக்கியிருக்காங்க, அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ சீட்ஸ் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிட்டியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபார்ம் கோர்சஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கு, பேராமெடிக்கல் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து விட்டுருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு கோர்ஸ்க்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் 2023 கால்குலேஷனை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் கோர்ஸ். இந்த பிஃபார்ம் கோர்ஸ்க்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு 120 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ். இந்த நர்சிங் கோர்ஸ்க்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு 380 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஏஎஸ்எல்பி கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு 20 சீட்ஸ் மொத்தம் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு 80 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்டு இமேஜிங் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு 220 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 50 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி கார்டியக் பல்மனரி அண்டு பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு 35 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பி ஆப்டோமெட்ரி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 115 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 146 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிஷியாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 20 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 195 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்டு அனஸ்தீஷியா டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 280 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 130 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 20 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு 220 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 30 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்டு எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 200 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 230 சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் 134 சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட் எல்லாமே 2023 கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தான். அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வருஷம் நிறைய பேராமெடிக்கல் காலேஜஸ் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் புதுசாக ஆரம்பித்த காலேஜஸில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். இன்கேஸ் அப்படி ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே ஒரு 10 சீட்ஸ்லேருந்து 15 சீட்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால்குலேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ நம்ம சொன்ன ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜோட லிஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு 100 சீட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அந்த கால்குலேஷனில் தான் 2024 வந்து உங்களுக்கு லிஸ்ட்டை வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சொன்ன கோர்சஸில் இந்த கேட்டகரிக்குள்ளே என்னால் வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் கவுன்சிலிங்கை வெயிட் பண்ணலாம். ஒரு 190 கட் ஆஃப்க்கு மேலே, அட்லீஸ்ட் ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க எனக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கே வந்துருச்சு அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் ரொம்பவே லோ ஃபீஸில் உங்களால் படிக்க முடியும். அதுவும் வித்தவுட் டொனேஷனில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் கேட்குறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். அதுக்காக தான் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் லோ ஃபீஸ் டெக்ஸஸில் எங்கெல்லாம் உங்களால் படிக்க முடியும், டொனேஷன்ஸே இல்லாமல் எங்கெல்லாம் உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. கவர்மெண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.